ஹை டு ஆல் நான் உங்கள் நண்பன் விக்னேஷ் பேசுகிறேன். நம்ம தலையோட விடாமுயற்சி படம் இருக்குல்ல, அந்த படம் வந்து வெற்றி ஆனதுக்கப்புறம் எல்லா ஃபேன்ஸ் இருக்காங்களா, இன்க்ளூடிங் அஜித் ஃபேன்ஸ் எல்லோரும் ஒரு பெரிய பார்வைகள் எங்கே போச்சு பார்த்தோம்னா, தலையோட அடுத்த படம் இருக்கு பார்த்தீங்களா, குட் பேட் அகலி, அந்த படத்தை நோக்கி தான் எல்லோரும் ஒரு பார்வை இருந்துச்சு. ஏன் பார்த்தோம்னா இந்த படம் முடிஞ்சு போச்சு, இனி அடுத்த படம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதுவும் முடிஞ்சிருச்சு, அந்த படம் ரிலீஸுக்கு ரெடி ஆகிட்டு இருக்குன்னு அப்படி விஷயம் சொல்லும்போது ஓகே அந்த படத்தை பற்றி ஏதாச்சும் அப்டேட் கிடைக்குமா சொல்லி நிறைய அஜித் ஃபேன் கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு சின்ன டீசர் மாதிரி ரிலீஸ் பண்ணாங்க. அந்த டீசர்லேயே வந்து நிறைய விஷயத்த சொல்லியிருந்தாங்க. இந்த படத்தில் நம்ம தலை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு கேங்ஸ்டர் மாதிரி நடிப்பார் அப்படின்னு நியூஸ் கிடச்சிருக்கு. பிகாஸ் போன படத்தில் வந்து ஒரு ரொமான்டிக் ஹஸ்பண்டாக வந்து நம்ம தலை இருந்திருக்காரு, ஒரு கேரிங் ஹஸ்பண்டாக வந்திருக்காரு. பட் இந்த படத்தில் வந்து தலை வந்து கம்ப்ளீட்டாக ஒரு கேங்ஸ்டர் மாதிரி இருப்பார் நியூஸ் கிடச்சிருக்கு. ஆனால் அதையும் தாண்டி இந்த படத்துலையும் திருசாமம் தான் இருக்காங்க. அவங்க ரம்யா கேரக்டரை தான் ப்ளே பண்ணுறாங்க. அந்த கேரக்டரோட பேர் ரம்யா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன டீசர் மாதிரி ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கும் இந்த மாதிரி நிறைய அப்டேட் அந்த படத்தில் வந்து வந்துக்கிட்டு இருந்தாலும் இந்த படத்தோட மெயின் ட்ரெய்லர் நோக்கி தான் வந்து போயிட்டுருக்கு. பிகாஸ் இந்த படத்தோட ட்ரெய்லர் தான் ரொம்ப மாசாக இருக்கும் அப்படி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. அண்ட் இப்போதைக்கு ஒரு சின்ன டீசர் மாதிரி தான் விட்டுருக்காங்க. அந்த ட்ரெய்லர் வந்து இன்னும் பிரம்மாண்டமாக இருக்கும். அண்ட் அடுத்தடுத்த இந்த படத்தில் வந்து பாட்டு ஆகட்டும், மியூசிக்ஸ் எல்லாமே வந்து ரிலீஸ் ஆக போகுது. நிறைய அப்டேட்டில் அந்த படத்தில் வந்து வரப்போகுது. பிகாஸ் இந்த படம் வந்து ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆக போதும். கிட்டத்தட்ட ஒரு மாதம் கேப் இருக்குது. இந்த ஒரு மாதம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து குட் பேட் அக்லி படத்தோட அப்டேட்டாக தான் இருக்கும்னு சொல்லி நியூஸ் கிடச்சிருக்கு. ஓகே, இந்த நல்ல வீடியோட நான் கிளம்ப நேரம் வந்தாச்சு. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே டியூன். பை டு ஆல்.